என் இயல்பு அப்படிதான். நான் யார்கிட்டுமே 2 நிமிஷம் பேசி நான் வென்ட்ரிபிகுலம் வந்து விரைவில் ஆகிவிடுகிறார்கள். குழுவின்றி நீங்கள் வந்து எங்கும் செல்ல முடியாது. ஆம், நீங்க வந்து மேடையில தனியாக ஒரு விளையாட்டு வீரரை கண்டுபிடிக்கலாம். ஆனாவே அதன் பின்னாலே நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க இலக்கு இவ்வளவு பெரியதா இருந்தா இவ்வாறு சிறிய சிறிய விஷயங்களும் வாழ்க்கையில வரும். அதை நீங்க தாங்கணும். அப்பதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். அப்பதான் கதையை சொல்ல முடியும். முடிவில் உங்களுக்கு புரியும், உங்களை விட உங்களை யாரும் வந்து அதிகம் அறியல. அதனால அந்த நம்பிக்கையை எடுத்து சென்றால் உங்கள் தனித்துவமான ஆளுமை வெளிப்படும். இன்று இங்கே வருகை தந்துள்ளவர் இந்திய விளையாட்டில் உண்மையான முன்னோடியாக உள்ளார். இரு கைகளிலும் பிறவியிலேயே குறைபாடுகளுடன் பிறந்து ஹரியானாவின் ரேவா நகரில் வளர்ந்தார். அவர் ஒவ்வொரு தடையையும் எரிபொருளாக மாற்றினார். அவர் 5 முறை தேசிய சாம்பியன், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றவர் மற்றும் ஆசியன் பாரா விளையாட்டுகளில் பங்கேற்றவர் மற்றும் பாராலிம்பிக்ஸுக்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் தைக்வாண்டோ விளையாட்டு வீரர். தற்போது உலக 4வது இடத்துல உள்ளார். அந்த பிரிவில் அவ வெறும் பதக்கங்களை வெல்லல, அவ மனநிலையை மாத்துறா. அவளது பயணம் பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் சக்தி பற்றிய ஒரு மாஸ்டர் கிளாஸ். அருணாஜி, நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஆரம்பிக்கலாமா? நான் உங்க பிரதமர் மோடிஜியுடன் செய்த பேட்டியை பார்த்தேன். நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இருந்தீங்க. மெட்ரிஸ், நீங்கள் நர்வஸ் ஆகவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த நம்பிக்கை ஒரே நேரத்துல வரல. இதை உருவாக்க 16 வருடங்கள் ஆகிவிட்டன. ஏனில் நான் கடந்த 16 ஆண்டுகளாக டாய்க்வாண்டோ சென்று வருகிறேன். முதலில் அங்க எனக்கு பயம் இருந்தது. நான் மேடையில எப்படி செல்வேன், மக்களின் முன்னால என்ன பேசுவேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக சாதனைகள் அதிகரிக்க முதிர்ச்சி வந்தது. அதனால நம்பிக்கையும் தானாகவே உருவாக்கியது. ஏனெனில் இறுதியில் உங்களுக்கு புரிகிறது, உங்களை யாரும் அதிகமாக அறிய மாட்டார்கள். அதனால் அந்த நம்பிக்கையை எடுத்துச் சென்றால் உங்கள் தனித்துவம் வெளிப்படும். பிரதமரின் முன்னிலையில் எனக்கு என் தாத்தா போலவே தோன்றியது. அதனால் இயல்பாகவே நடந்தது. அப்படினில் இதுவரை உங்களுக்கு ரொம்ப கடினமான தைக்வாண்டோ பெயர் எது? நீங்கள் என் பயணத்தை பார்ப்பீர்களானால் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் எனது அறிமுகம். ஏனெனில் பாரா டாய்க்வாண்டோ 2020 அறிமுகமானது. நான் பாரா டோக்கியோ பாராலிம்பிக்ஸ்க்காக மிகவும் நம்பிக்கையுடன் சென்றேன். ஆனால் ரவுண்ட் ஆஃப் 16 எனது சிறிது காயம் ஏற்பட்டது. எனக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்றது தெரியல. அது வீக்கம் இருந்தது. ஆனாக்கோ தைக்வாண்டோ ஒரு அப்படிப்பட்ட விளையாட்டு. எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் காயம் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால என் கால் முழுவதும் வீங்கிவிட்டது. ஆனால் நான் டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். தயவு செய்து எப்படியாவது இதை செய்யுங்கள். எனக்கு என் போட்டியை தொடரணும். எனவே நான் குவார்டர் ஃபைனலுக்கு சென்றவுடன் போட்டி ரொம்ப நன்றா நடந்து கொண்டிருக்குது. ஆனால் போட்டியின் நடுவே என் கால் முழுவதும் உணர்ச்சியற்றதாக ஆகிவிட்டது. என்னுடைய வந்து என்ன நடக்குது எனக்கு தெரியல. அங்கே போட்டி நிறுத்தப்பட்டது மற்றும் எனக்கு வந்து தோல்வியை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ஆனால் அந்த நேரம் எனக்கு அது அப்படித்தான் இருந்தது. நான் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்தேன். அப்போது யாரும் வந்து உங்களை ஆதரிக்காத போதுதான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுவதில் மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் பின்னர் விஷயங்கள் எளிதாகிவிட்டன. நான் கேட்டேன், இப்ப ஒவ்வொரு விளையாட்டாளருக்கும் 4 முதல் 5 பேர் கொண்ட பயிற்சியாளர்கள் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட யார் யார் இருக்கிறாங்க? உதாரணமாக உடல்நல நிபுணர், உளவியல் நிபுணர், ஊட்டச்சத்து நிபுணர், உடற்பயிற்சி பயிற்சியாளர், தொழில்நுட்ப பயிற்சியாளர். என் முழு குழுவும் உள்ளது நீங்கள் சொன்னது போல. ஏனெனில் ஒரே பயிற்சியாளருடமே நீங்கள் பயிற்சி மட்டும் செய்தால் போதாது. உங்களுக்கு உடல் தகுதி, நியூட்ரிஷன் மீது கவனம் செலுத்தணும். மனநலம் ரொம்ப முக்கியம், அதுக்கும் கவனம் செலுத்தணும். ஏனெனில் ஒட்டுமொத்தமா நீங்க விளையாட்டில் ஈடுபடும் போது டாய்க்வாண்டோ ஒரு விளையாட்டு. நீங்க உடல் பூர்வமா போராடுறீங்க. பானப்பலிக்கு உங்களுக்கு மனதளவிலும் போராடட்டும். மனநலம் எல்லாத்துக்கும் தான் முக்கியம். மேலும் என் குழுவில இது எல்லாம் உள்ளது. ஸ்போர்ட்ஸ் மற்றும் வெல்ஸ்பன் இந்த பேன்ஸ்லும் ஆதரிக்கின்றன. மற்றும் நான் அந்த ஷாஹி லக்னோவில் பயிற்சி பண்றேன். அணி இல்லாமல் நீங்க எங்கும் செல்ல முடியாது. நீங்கள் அந்த மேடையில் வந்து ஒரே விளையாட்டு வீரரை மட்டுமே பார்க்கிறீர்கள். ஆனால் அதன் பின்னால் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் விளையாட்டின் எந்த விதிகளை மாற்ற விரும்புகிறீர்கள்? விளையாட்டுல விதியாட்சியா இல்லாட்டா அது எப்படி விளையாட்டாகும்? என் கணிப்புல ஒவ்வொரு விளையாட்டிலும் விதிகள் இல்லாட்டால் அதையே ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. உங்க விதிகளை பின்பற்றுங்க, பின்பற்றாம விடாதீங்க. விதிகள் அதுவே அந்த விஷயம்.
நீங்க விளையாட்டுல செல்லும் போது ஒழுக்கம் இல்லாமல் அல்லது விதிமுறைகள் இல்லாமல் சென்றால் அது விளையாட்டு அல்ல என எனக்கு தோன்றுகிறது. அப்படி என்றால் உங்கள் டாய்க்வாண்டோ பற்றி உங்களுக்கு மிகவும் பிடிச்ச 2 விஷயங்கள் என்ன? டாய்க்வாண்டோ நான் பண்ணும்போது நான் எனது முழுமையை உணர்கிறேன். ஆமா, நான் இருக்கிறேன். எனது போட்டி நடக்கும்போது எனக்கு எதிராளியை தவிர வேறு எதுவும் தெரியாது. எனக்கு வேறு எதுவும் கேட்காது. எனில் எனக்கு தெரியும் அந்த துறையில அது என்னை எப்படி பாதிக்குது. அந்த விஷயத்துக்காக நான் எனது 17 ஆண்டுகளை கொடுத்திருக்கிறேன். எனக்கு டாய்க்வாண்டோ என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. மற்றும் நீங்க ஒரு மன அழுத்தமான நகரமாய் இருந்தால் அல்லது மிகுந்த தயாரிப்பு அல்லது அழுத்தம் இருந்தால் இப்போது இந்த விஷயங்களை எப்படி கையாளுகிறீங்க? நீங்க நர்வஸ் ஆகிறீங்களா? ரொம்ப உணர்கிறேன். நர்வஸ்னஸ் இருக்கணும். நீங்க நர்வஸ்னஸ் இல்லாம போராட்டத்துல இறங்கினா அதனே ஓவர் கான்ஃபிடென்ட் அல்லது கிபோர் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். ஆனா எந்த எலிட் விளையாட்டு வீரரானாலும் அல்லது தொடக்க நிலை வீரரானாலும் நர்வஸ்னஸ் ரொம்ப அவசியம். ஏனில் இந்த நர்வஸ்னஸ் தான் உங்களை வெற்றியடைய போகிறது எனது கருத்தில். நீங்க போராட்டத்துக்கு செல்லும் போது பலருக்கு பல்வேறு நுட்பங்கள் உள்ளன. சுமார் நீங்கள் சண்டைக்கு செல்லும் போது சிலர் இசை கேட்கிறார்கள், சிலர் தூங்குகிறார்கள் அழுத்தத்தை வெளியிட. எனவே எனது சண்டை அறிவிக்கப்படும் போது நான் ஹெட்போன் அணிந்து என் இசையை கேட்கிறேன். எனது பிடித்த பாடல் ஐ ஆம் தி பெஸ்ட் SRK என்பதால் நான் அழுத்தத்தை விரைவாக வெளியிடுகிறேன். எனக்கு அதிக அழுத்தம் இல்லை. மற்றும் இந்த ஆண்டின் உங்கள் இலக்கு என்ன? முதலாவது இலக்கு, நான் என் காதை சரி செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் இதுவே என்னை ஒலிம்பிக் மேடைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் பயணத்தை பற்றி பேசினால் பாரிஸுக்கு பிறகு எனது முழு ரீஹேப் தான் நடக்கிறது. ரீஹேப்புக்கு பிறகு எனக்கு நிறைய இலக்குகள் உள்ளன. இப்போது நான் சொன்னால் நீங்கள் மேடையில் யாரை பார்ப்பீர்கள். எனவே நான் உங்களை மேடையில் பார்க்கும்போது படிப்படியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆம், அருணா என்ன சொல்கிறாள்? மற்றும் உங்கள் பயணத்தில் நீங்கள் நண்பர்களை உருவாக்குங்கள். நாசா, என் முக்கியமான போட்டிகளில் மதாம்பியா எனது எதிரிகள் எல்லாரும் என் நண்பர்களே. என் இயல்பு அப்படிதான். நான் யாரிடமாவது 2 நிமிடம் பேசினால் அவர்கள் விரைவில் என் நண்பர்களாகி விடுவார்கள். மற்றும் அந்த மைதானத்தில் நாங்கள் மிகச்சிறந்த எதிரிகளாக இருப்போம். மைதானத்திற்கு வெளியே நாங்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்போம். ஃபோர்ஸ்ட்ல பட்கிலான்ஸையும் உருவாக்கணும். நண்பர்கள் இல்லாம வாழ்க்கை சலிப்பாக்கி விடும். நீங்க தனியாவே இருந்தா சரி எல்லாம் சரி, நான் ஒப்புக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் 2 அல்லது ஒரு நண்பர் இருந்தால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் சொல்ல முடியாது. நீங்கள் இதையும் நினைக்கிறீர்கள், வீட்டில் சொன்னால் அம்மா அப்பா கவலைப்படுவார்கள். எனவே உங்களிடம் உங்கள் கதைகளை கேட்கக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். எனவே எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருப்பதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். நீங்க டோக்கியோவில் காயம் ஏற்பட்ட போதும் போராடினீர்கள் மற்றும் இறுதியில் உங்களை நீக்க வேண்டியிருந்தது. அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன கற்றுத்தந்தது? பதக்கத்தை தாண்டி உங்க அடையாளம் பற்றி நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள்? ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் இதையே நினைப்பாங்க. நம்ம இந்தியா எப்பயுமே ஒலிம்பிக் என்கிறது ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. நீங்க மாப்பம்தா எந்த விளையாட்டு வீரரிடமும் கேட்கினா உங்க கனவு என்னன்னு 99.9% பேர் சொல்லுவாங்க. அப்படி எனக்கு ஒலிம்பிக் பதக்கம் வெல்லணும். எனக்கு ஏத்த யாரிடம் உங்களுக்கு இதை சொல்ல மாட்டாங்க. ஒலிம்பிக் நாடு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருது. அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகள் நீங்கள் அதை என்ன செய்வீங்க? அதுவும் முக்கியம் தான். குறுகிய கால இலக்குகளை அமைக்கணும். அப்பதான் நீண்ட கால இலக்கு உருவாகும். நான் டோக்கியோவுக்கு சென்றவுடன் நம்பிக்கை மிகவும் உயர்ந்தது. ஏனெனில் இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு விளையாட்டு வீரர் நான் இருந்தேன். எனவே நான் மட்டும் அங்கே செயல்படவில்லை. முழு இந்தியா எனக்கு உடன். இந்தியாவின் டாய்க்வாண்டோ எனக்கு உடன் செயல்பட சென்றது. என் முதல் போட்டி செர்பியாவுடன் இருந்தது. 21 என் வயது. அவள் எதிராளி. அதனால் ஒரு பயம் இருந்தது. அவளுக்கு அதிக அனுபவம் உள்ளது. என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டேன். பிறகு சரி, கவலைப்பட வேண்டாம், கடவுளிடம் விட்டு விடுகிறேன். என்ன நடக்குமோ பார்ப்போம். தயாராக ஆரம்பிக்கலாம். நான் அதை வென்றேன். 2வது போட்டி எனது தங்கப் பதக்கம் வென்றவருடன் இருந்தது. அவர் டோக்கியோவில் தங்கம் வென்றவர். அப்போது நான் உங்களுக்கு சொன்னேன், என் கால் காயமடைந்தது. நான் நடுவில் போட்டியை தொடர முடியவில்லை. அது ஒரு சில வினாடிகள் மட்டுமே இருந்தது. அப்போது எனக்கு எதிராளி கூட தெரியல. எனக்கு எங்க அம்மா மட்டுமே தெரிந்தார். நான் கண்களை மூடினாலும் எனக்கு ரொம்ப வலி இருந்தது. என் கண்களில் கண்ணீர், வாயிலிருந்து அம்மா அம்மா என்று வந்தது. எப்படியாவது விளையாட்டு முடிந்துவிட வேண்டும். எனக்கு எங்க அம்மாவோட பேச வேண்டும். அப்போ வாழ்க்கையில் நீங்க போராட்டம் பற்றி பேசினா நான் அதுக்காக அதிகம் போராடல. ஏனெனில் கடவுள் எனக்கு பல விஷயங்களை வழங்கி உள்ளார். நீங்கள் அதை போராட்டம் என்று சொல்வீங்க. உங்களுக்கு சாப்பிட ரொட்டி கிடைக்கல அல்லது நீங்க எதையும் செய்ய முடியாத நிலை. எனது கருத்தில் அதுதான் போராட்டம். உங்களுக்கு 2 வேளை ரொட்டி கிடைச்சால்
உங்க குடும்பத்தினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்குதாண்டா, நீங்க போராடல, அந்த விஷயத்தை ஆசீர்வாதமா கருதுங்க. இந்த விஷயங்கள் தான் சரியா நடக்குன்னுட்டு ஆம், நீங்க தான் உங்க கதைக்கா சொல்லல நான் இவ்ளோ போராடினேன். இல்ல உங்களோட இவ்ளோ பெரியசா இருந்தா இவ்வாறு எஸ்டிபிடிய விஷயங்களும் வாழ்க்கையில் வரும். அதை நீங்க தப்பிக்கணும். மற்ற டோக்கியோஸ் பத்திய பேச்சு, டோக்கியோ என்ன பலவீனமாக்கலை, டோக்கியோ என்னை உருவாக்கியது. ஏனெனில் டோக்கியோவிற்கு பிறகு நான் ஆசிய விளையாட்டுகளில் முதல் பதக்கம் வென்றேன். இது இந்தியாவுக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு ஏஷியன் பிலிஸ்டர்ஸ் கொண்டு வென்றிருக்கிறேன். ஸோ நப்டாவும் சமைக்கலவும் ஏஷியன் பிள்ளைதறிகள்ட உள்ளன. எனவே அங்கு ரொம்ப ஃபண்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மற்ற 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில நுழையும் போது உங்களுக்கு என்ன நினைவில் உள்ளது? டோக்கியோ அண்ட் பாரிஸ் இடையில அந்த வித்தியாசம் என்னன்னா, டோக்கியோவில் கோவிட் நேரத்துல நடந்துச்சு. மறைத்துங்க சில நேர்ல சில கான்ஃபிக்கல அது வந்து ஸ்டேடியத்தின் உள்ள மட்டுமே இருந்துச்சு. ஆனால் பாரிஸ் நேரத்தில் அவர்கள் அருணா இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பெயரை அழைத்த போது அது எனது பல ஆண்டுகளாக இருந்த கனவை நான் இங்கே பார்க்கிறேன். அதாவது உடம்பில் முடிகள் நிமிர்ந்தன. நான் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே இந்திய கொடி எனக்கு பின்னால் இருந்தது. நான் அமைதியாக சென்று கொண்டிருந்தேன். எந்த தளர்வும் இல்லாமல், சண்டை நடக்கப் போகிறது என்ற கவலை இல்லாமல். இதுவே நான் பல ஆண்டுகள் பயிற்சி செய்த நேரம் என்று மனதில் வந்தது. பெரிசில் மிகவும் நன்றாக இருந்தது. எனவே எல்லோரும் என்னை பார்த்து கொண்டிருந்தனர். நான் என் கிராமத்திற்கு வந்தபோது என் குடும்ப உறுப்பினர்கள், என் சகோதரர் எனக்கு ஒரு வீடியோவை பகிர்ந்தார். அங்கே என் பாட்டி, என் அப்பா, எல்லோரும் அம்மா உட்கார்ந்திருந்தனர். நான் வரும்போது என்னை விட அதிக உற்சாகமாக அவர்கள் இருந்தனர். வந்துவிட்டாள், வந்துவிட்டாள், வந்துவிட்டாள் என்று. இப்படி சொன்ன செய்யறது ரொம்ப நல்லது. மேலும் நான் விரும்புவது என்னன்னா 28லும் இதே போல இருக்கணும், காயமின்றி. மற்றும் கூட்டத்தின் உற்சாகம் உங்களுக்கு ஊக்கமளிக்கிறதா அல்லது கட்டுப்படுத்துகிறதா? சார், எனக்கு கூட்டமே முக்கியமில்லை. நான் அங்கே என்னை பிரதிநிதித்துவப்படுத்த செல்லும் போது, நான் என் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த செல்லும் போது கூட்டம், நீங்கள் அதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, கூட்டம் இருக்கிறது, என்ன பார்க்கும், நான் வேண்டா என்ன எதிர்வினை இருக்கும். நீங்களோடு இதை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். நேரடியாக நீங்கள் இதை ஏன் எடுத்துக்கொள்ளல? நிறைய கூட்டம் இருக்குது, எப்படி செய்வேன், என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்க பாதி போட்டியையே அங்கேயே இழந்து விடுகிறீர்கள். அதனால நீங்க உங்க முக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்றவை எனக்கு எதுவும் இல்லை. வீடியோ பகுப்பாய்வை பார்த்த பிறகு நீங்க போராட்டத்துல என்ன மேம்படுத்தி இருப்பீங்க. வீடியோ பகுப்பாய்வு ஒரு மார்ஷல் ஆர்ட் அல்லது எந்த ஒரு விளையாட்டுலயும் ரொம்ப முக்கியமானது. நாம் சொல்லலாம், எங்கள் வந்தறியின்ற குறைகளை அறிந்து கொள்ள முடியும் என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய புள்ளியாகும். ஏனெனில் அவர் அந்த நுட்பத்திலே குறைவாக இருந்தால் அதிலே நாங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை அறிய முடியும். நான் மற்றும் என் பயிற்சியாளர் அதில் மிகவும் வேலை செய்தோம். மேடம், இதை பாருங்கள், இது நடக்குது, எனவே நான் என்ன செய்ய வேண்டும். அதே போல நாங்க பயிற்சி எடுத்தோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பாரிஸ் ஏசியன் விளையாட்டுக்கு போகும்போது என் விரல் முறிந்து விட்டது. நான் பஞ்ச் எடுக்க முயன்ற போது நடுவுல ஒரு கிக் வந்தது. அது எனக்கு நடந்தது. அப்போதும் எனக்கு அப்படி ஒரு உணர்வு இல்லை, என்ன ஆகும், இப்படி எப்படி விளையாடுவேன். காயம் வந்து உங்களை நிறுத்த முடியாது. உங்களோ இலக்கு தெளிவாக இருக்கும் போது மற்றும் வீடியோ பகுப்பாய்வு உங்கள் விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் விட அதை கவனமா பார்த்தால் எதிரியின் முழு நுட்பம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஹரியானா அல்லது இந்தியாவின் பிற பெண்ணை ஊக்குவித்தீர்கள். ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா? பஹல் என்ற பெயருடைய ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள். அவள் 7 அல்லது 8 வயது இருக்கும். அவள் முழுவதும் என்னைப் போலவே தோற்றத்தை நகலெடுக்கிறாள். எனக்கு நினைவில் இருக்கிறது, எனக்கு ஒரு முறை ஒரு செய்தி வந்தது. தீதி, என் பள்ளியில் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி உள்ளது. நான் உங்க பாத்திரத்தை ஏற்கிறேன். எனவே என்ன செய்ய வேண்டும்? அவள் தனது புகைப்படத்தை எனக்கு அனுப்பிய போது அவள் முழுவதும் அதே முடிவெட்டு, அதே உடை அணிந்து, அதே போல் நின்று கொண்டிருந்தாள். நான் நினைத்தேன், இது என்ன? அப்ப எனக்கு வாழ்க்கையில ஏதோ சாதிக்கிற அப்படின்ட்டு தோன்றியது. மேலும் பல பெண்கள்கிட்ட இருந்து இப்படி செய்தி வருது, நான் உங்களை பார்த்து ஊக்கம் அடைகிறேன், எனக்கு வாழ்க்கையில மேலும் பல செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. நீங்க எங்க தொடங்கினீங்க, எங்க சென்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது.
உங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஆலோசனை என்ன மற்றும் யார் கொடுத்தார்? இன்றைய காலத்தில் கவனச்சிதறல் அதிகம். யாரும் தங்களின் இலக்குகளை பற்றி தெளிவாக இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு 5 வருடங்களுக்கு முன்பு கேட்டிருந்தால், எனது கனவு இதுதான். எனக்கு இந்தியாவின் முதல் விளையாட்டு வீராங்கனை ஆக வேண்டும், ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும். அல்லது நீங்கள் என்னிடம் பள்ளி நேரத்தில் இதை கேட்டால் எனது ஒரே இலக்கு என்னவென்றால், நான் பாராலிம்பிக் மற்றும் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கொண்டு வரும் முதல் இந்திய பெண் விளையாட்டாளராக வேண்டும். எனக்கு தெரியும், நான் கொண்டு வருவேன். நேரமாகலாம், ஆனா கொண்டு வருவேன். ஏனெனில் அது விஷயம் எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய முடியும். ஆனா மட்டும் நான் லக்னோவில் புதியதாக வந்த போது அங்கே ஜூனியர் சீனியர் அனைவரும் அமர்ந்திருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க, அரே ஒலிம்பியன் வந்துவிட்டாரு, நம்ம என்ன பேசுறது. ஆனா சனப்பா பன்சாட், நான் ஒருபோதும் அப்படி செயல்படுவதில்லை. ஏனெனில் நானும் உங்களிலிருந்து ஒருவராகவே இருந்தேன் என்பதை எனக்கு தெரியும். ஒரு நேரத்தில் எனக்கு எல்லாருடனும் பேசுவது நல்லதாகவே தோன்றுகிறது. யாரும் என்னிடம் இலக்குகள் பற்றி பேசவில்லை. மீதமுள்ள எல்லா விஷயங்களையும் பேசினாங்க, ஆனால் இலக்குகள் பத்தி பேசவே இல்லை. உண்மையில நான் எல்லாரிடம் கேட்க விரும்பியது என்னன்னா, உங்களுடைய இலக்கு என்ன? எல்லா உலக விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அக்கா இது அக்கா அது, ஆனால் முக்கியமான விஷயம் என்ன என்பது தெளிவாக இல்லை. யாராவது நினைக்கிறார்கள் என் தேசிய போட்டியில தான் பதக்கம் கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். யாராவது ஒலிம்பிக்ல பங்கேற்ற பிறகும் இப்படித்தான் இருக்கும். அஃப்ரீனா இல்லை. இந்த மனோபாவமே உங்களை முன்னே கொண்டு செல்கிறது. உங்களுடைய இலக்குகள் தெளிவா இருந்தா நீங்க எதையும் பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு நாள் கெட்டதா இருந்தா கூட முழு வாழ்க்கையும் கெட்டதாக இருக்காது. உங்களுக்கு உயிர் வாழ வேண்டும் என்றால் உங்கள் இலக்குகள் மிகப்பெரியதாக இருந்தால் சிறிய சிறிய விஷயங்களை நீங்கள் சகிக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையின் சுகம். அப்பதான் கதையை சொல்ல முடியும். அப்புறம் இப்போ நான் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது செய்தேன், ஆனா பார்த்தா நான் டியூப்லைட் கீழே உட்காந்து படித்தேன் என்று சொல்ல மாட்டேன். இல்ல, என்னோட கதை என்னன்னா, அதை நான் சொன்னா மக்கள் ஊக்கமடைய வேண்டும். 2 முறை உடைந்த பிறகும் ஒலிம்பிக் மேடையில முடிச்சது, அது எப்படி இருக்கும்? இந்த விஷயம் இப்ப அப்படி ஒரு நாளும் இல்ல. நான் என் இலக்க பத்தி நினைக்கல. மிக குறைவாகவே ஒரு நாள் சென்றிருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் அல்லது பொதுமக்கள் பேரா விளையாட்டாளர்களுக்கு ஆதரவு அளிக்க என்ன செய்யலாம்? இப்ப இந்த இந்தியாவில் நாம் பார்க்கும் பொழுது பேரா விளையாட்டாளர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள், ஆனால் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர்களுக்கு அளிக்கும் அளவுக்கு இல்ல. ரெண்டிலும் ரொம்ப வேறுபாடு உள்ளது. நீங்க பண பரிசு பத்தி பேசினா ரெண்டுக்கும் அது ஒரே மாதிரியானது. பணத்தால் மட்டும் வாழ்க்கை வாழ முடியாது இல்லையா? வேலைகளும் இருவருக்கும் சமமாகவே வழங்கப்பட வேண்டும். உங்களுடைய முன்னால் ஒரு பேரா விளையாட்டு வீரர் உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்க முன்னாலே ஒரு ஒலிம்பியன் உட்கார்ந்து இருக்கிறாரு. 5 பேர் வந்தா அவங்கள பார்க்க மாட்டாங்க. அவரை பார்த்து அரே ஒலிம்பியன் என்று சென்று புகைப்படம் எடுக்கிறேன். ஆனா அவங்களுக்கும் அதே சாதனை இருக்குது. இப்படி சரி, அரசு எங்களை ஆதரிக்குது, முன்பு விட அதிகமாக ஆதரவு அளிக்கிறார் பிரதமர். நாங்கள் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தோம், பரமமித்ரு. பேச்சு நடந்த போது அவங்க ஃபர்ஸ்டே பைரா அத்லீட்ஸா பார்க்கல. எங்களை அவங்களை டமெண்ட்ஸ்லா நினைக்கிறாங்க. அவங்களோட நம்ம பேசும்போது நீங்க முதல் கேள்வியில நம்பிக்கையின் பத்தி பேசுனீங்க. அப்ப நம்பிக்கை அப்படியே வராது. பிரதமர் உங்களோட வீட்டோட குடும்ப உறுப்பினரா பேசினா நம்பிக்கை தானாவே வரும். வரதுக்கு நன்றி. நன்றி மனான், நன்றி, மிகவும் நன்றி. அந்த உரையாடலின் முடிவை அது எங்களுக்கு கொண்டு வருகிறது. அன்ஸ்டாப்பபிள் அருணா தன்வருடன் நீங்கள் இளம் கனவாளி, ஒரு விரும்பும் விளையாட்டு வீரர் அல்லது உங்கள் சொந்த போராட்டத்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பவராக இருந்தாலும் இன்றைக்கு எபிசோடு உங்களுக்கு தோன்றுவதற்கான தைரியம், உயரமாக நிற்கவும் எதையும் பொருட்படுத்தாமல் தொடரவும் நம்பிக்கை அளிக்கிறது என்று நம்புகிறேன். அருணா தடைகளை தாண்டி கால் வைக்க முடிந்தால் உங்களுக்கும் முடியும். அடுத்த முறை வரை உங்கள் நல்ல போராட்டத்தை தொடருங்கள்.